தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதனை ஒட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி ரிஷவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வானாபுரம் பகுதியில் அமைக்கப்பட்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டனர். மேடையில் அதிமுக வேட்பாளர் குமரகுரு தேமுதிக பற்றியும் விஜயகாந்த் பற்றியும் புகழ்ந்து பேசினார். அதேபோல் அவர் பேசியதை மேடையில் அமர்ந்து கொண்டு கேட்டிருந்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக வேட்பாளர் குமரகுரு பேச கண்ணீர் அழுதார். அதேபோல் வேட்பாளர் குமரகுருவை ஆதரித்து பேசும்போது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கேப்டன் குறித்தும் ரிஷவந்தியும் சட்டமன்ற தொகுதி குறித்தும் பேசுகையில் கண்ணீர் விட்டு அழுதார். பின்னர் தொண்டர்களின் நமது கூட்டணி கட்சியின் அதிமுக வேட்பாளர் குமரகுருக்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்தனை பேர் கூடிய கூட்டத்துக்கு வெறும் 100 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டது என்பதை குறிப்பிடத்தக்கது. எல்லாமே தெரியாதா இருக்கும். ஆனா அவர் வாழ்ந்த இந்த பூமிக்கு வந்த பிறகு என்னால என்னுடைய சோழத்தை அடக்க முடியாது. அதனால உங்களுக்கு எல்லாமே நான் சொல்றேன், என்னெல்லாம் திட்டங்கள் நீங்க வர வேண்டுமோ அத்தனை திட்டத்தையும் அண்ணன் குமரகுரு செய்யறாரு. நிச்சயமாக உங்களுக்கு அத்தனை மாற்றத்தை நிறைவேற்றலாம். அண்ணா திராவிட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ராசியான நாட்கள் அழிய சென்றது. இந்த தேர்தலில் நீங்க நிச்சயம் எப்பவே நானும் கட்டம் பேசுவோம். அதிமுக 4 எழுத்து, தேமுதிக 4 எழுத்து, எஸ்டிபிஐ 4 எழுத்து, இன்னைக்கு நாம் அமைச்சிருக்கிற கூட்டணியும் 4 கூட்டணி. தேர்தல் முடிவுகள் வரப்போவது ஜூன் 4ஆம் தேதி. நீங்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு தந்து இந்த தேர்தலில் நீங்கள் தரணும் சொல்லி